கரெக்டா வந்துட்டோம். சேட்டை பாத்தீங்களா, சமாளிக்கிறானா? ஏன்டா இப்படி தலை தெறிக்க ஓடி வர? தலை தெரிச்சா ஓடி வர முடியாது, கீழே விழுந்துருவாங்க. 5:32 6 எங்க அப்பா ஜாகிங் பண்ண சொல்லியிருக்காரு. எல்லாம் தெரியும்டா, உங்க அம்மா சொன்னாங்க. உனக்கு பேய் ஜாஸ்தியாமே. கண்ணம்மா சொல்லிட்டியோ? அது ஓகே, நீ எதுக்கு வந்திருக்கீங்க? என்னடா இப்படி கேட்டுட்ட? என் பேரன் கல்யாணம் கூப்பிடறதுக்கு வந்திருக்கேன். பேரனு கல்யாணமாமா? அத தாண்டா பேசிட்டு இருக்கேன். உன் பையன் இப்படி பயப்படுறானே, எங்க வீட்டுக்கிட்ட ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அங்க ஒரு சின்ன தாயத்து கட்டிட்டா எல்லாம் சரியாயிடும். சின்னதாவா? கணேசா, அத கொஞ்சம் காட்டிடு. ஐயோ, கிலோ கணக்குல தாயத்து கட்டி இருக்கானே. இது கொஞ்சம் தான், உள்ள நிறைய பாக்குறியா? வேணாம். உன் பையனுக்கு இன்னும் குழந்தை போல. அம்மா வாமா. எங்கடா கூப்பிடுற? லைட் போடுமா, இருட்டா இருக்கு. உன்னோட தொல்லையா போச்சு. சாம்பார் போடு. போடுறேன். கொலஸ்ட்ரால். டேய் ஏண்டா குடுறா. நான் இப்ப தரேன், இந்த வயசுல சாப்பிட்டா ஐயா வேணாம், நீயே சாப்பிடு. ஏய், உங்க அப்பா வந்துட்டாரு போல் இருக்கு, போய் கதவை தர. ஏன் மணி 10 ஆனா என்ன? தனியா நான் போய் தரமாப்ப. ஐயா வேணும்னா தர, ஹார்ட் அட்டாக் வரும். எதையும் சொல்லி பயமுறுத்திட்டு அப்புறம் இன்னைக்கு வராது, நாளைக்கு வரும். ஒண்ணு வேணாம் போ. யாரு? பாட்டி, கதவு தட்டுன சத்தம் உனக்கும் கேட்டுச்சு இல்ல? கேட்டுது. அப்ப அம்மா யாரும் இல்லைன்னு வெளியே போறான். வேற ஏதாச்சும் சத்தமா இருக்கு? வேற என்ன சத்தம் பாட்டி? பயமா இருக்கா? பயம் இல்ல, நீ பக்கத்துல தானே இருப்ப. சரி சரி, சிக்கன் எடுத்துக்கவா? எடுத்துக்கோ. கொலஸ்ட்ரால் எல்லாம் இல்லையா? சிக்கன்ல கொலஸ்ட்ரால் இல்ல, நீ சாப்பிடலாம். நீ பக்கத்துல தானே இருப்ப. பக்கத்துல தான் இருப்பேன். ஏன்டா நான் கத்துறேன்? எதுக்கு நீ வெளியே போயிட்டு வர? சீக்கிரம் உள்ள வா. காத்தாதரா. போவாதம்மா, வந்துருமா. பாத்துட்டு வரேன். வேணாமா. பயமுறுத்துறீங்க. ஏற்கனவே இப்படி பயமுறுத்தி தான் ஒருத்தன் 6 மணிக்கு மேல வெளியிலே போக மாட்டேங்கிறான். 6 மணி ஆச்சுன்னா ஒருத்தன் வெளியே போக மாட்டேன்றானா அவளை கட்டுப்பாடோட வளர்த்துருக்கேன்டி. இந்த காலத்து பசங்க எல்லாம் காலேஜுக்கு போயிட்டு, பாருக்கு போயிட்டு, டிஸ்கோத்தேக்கு போயிட்டு, காலங்காத்தால மப்பு மந்தாரத்தோட வீட்டுக்கு வரானுங்க. ஆனா என் புள்ளைய பாத்தியா, 6 மணிக்கு மேல வெளியே போக மாட்டேன்றான். அவளை கண்டிப்போட வளர்த்துருக்கேன். ஐயா நல்லா வளர்த்துனீங்க. சரி, போன விஷயம் என்னாச்சு? அதுதானே இத பார். என்னது? கலைநயத்தோட வீடு ஒரு எஃபெக்டோட காட்டு. நல்ல காலை நய. ஐயா ஏண்டி, என்ன முதல் பார்த்ததுல இருந்து இந்த படத்தை பாக்குற வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் ஐயன்றியா? அது என்ன? அதெல்லாம் ஒரு இதுக்குத்தான். அப்படியா? ஐயா பாரு, அங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. பாட்டியோட என்ன பண்ற? ஏன்டா பயந்து போய் பாட்டி கட்டி பிடிச்சிருக்கிற? நான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன், அதுதான் பயத்துல என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்க. பாட்டி விடு பாட்டி. இந்த வீட்டை பார். என்ன எவ்வளவு பெரிய வீடு? டேய், உனக்கு எல்லாத்துக்கும் பயண்டா. 6 மணிக்கு மேல எங்களை பார்த்தாவே பயப்பட. வாடா. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம். கண்ணா, என்ன ரொம்ப பயமா இருக்குடா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஐயோ, ஒரே ஒரு தாயத்து கொடுத்துட்டு போடா. பயமா இருக்கா? ஆமா. ரொம்ப பயமா இருக்கா? பயந்துட்ட பாத்தியா? அம்மா என்ன தனியா விட்டு போயினாங்களா? ஐயோ, முழு ஆட்டோவும் முழுசா மாதிரி சவுண்ட் கொடுக்கறத பாரு. மனுஷன் கொரட்டை விடுற மாதிரியா இருக்கு, பேயெல்லாம் சேர்ந்து டூர் பாடுற மாதிரியே இருக்கு. கிழவிக்கு அம்மாக்கும் நடுவில் படுத்தாதான் தூக்கம். பாட்டி தொடாதீங்க, கூச்சமா இருக்கு. தொடாதீங்க, கூச்சமா இருக்கா? யாரு கொஞ்சம் அந்த கிழவி? என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே. ஒருவேளை பேய் படுத்துட்டு இருக்குமோ? ஐயோ, என்னடோ நடக்குது, வயிறு வேற வலிக்குது. மா என்ன? மா என்னடா? பாத்ரூம் போகணுமா? வந்தா போயிட்டு வாடா. புதுசா சொல்றேன், நான் தனியா போறதுக்கு பயப்படுவேன்னு தெரியும்ல. போலாம். நான் மறுபடியும் படுத்துக்கிட்டேன். சும்மா தலையை சொல்ல, ஒண்ணு பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்குது. சரி, எல்லாம் சேர்ந்து பயமுறுத்துறீங்க. புருஷனை பாரு.
லாரி முழுகிற மாதிரி சத்தம் போட்டு அப்புறம் உள்ள இங்கதானே இருக்கேன். இங்க தாண்டா இருக்கேன். ஐயோ அம்மா, இங்க நிக்கிறது உள்ள வந்து நிக்கலாமா? ஏன்டா என்ன இப்படி படுத்துற? போடா. சரி. அம்மா, இங்கதானே இருக்க. ஆமாடா. சும்மா நிக்கிறது ஏதாவது பேசுமா? ஏன்டா பேசிட்டு இருக்கிறதுக்கு இங்க என்ன பட்டி பண்றமாடா நடக்குது? போயேண்டா. சரி, அதான் பாட்டாவது பாடுமா. அப்பா நானே வாரு. நீ தாயா இல்ல பேயா? நானே நீ ஒண்ணும் வரவனா, நானே வந்துட்டேன். என்ன பேய் பாடலாம் பாடுற நீ? ஏன்டா ஏன்டா என்ன இப்படி கொல்றவா? இரு இரு உனக்கு பார்த்தாலும் யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கு. ராத்திரியில தூங்காம என்ன இம்சை பண்ற. வாய மூடிட்டு ஒழுங்க படுக்கிறவா. இது போட்டா தைரியம் வருமா? வாடா. என்னதான் பட்ட போட்டாலும் தூக்கம் வராது. யாராவது முழிச்சிட்டு இருக்கணும். யாரு எழுப்புறது? இந்த கேள்வி எழுப்பி வேண்டியதுதான். ஐயோ பாட்டி! ஐயோ, கருப்பா ஏதோ நடந்து போகுது. ஐயோ நிஜமாவா? ஆமா. டேய், ராத்திரி 2 மணிக்கு மேல முழிப்பு வந்துச்சுன்னா எனக்கு அப்புறம் தூக்கம் வராதுடா. தூக்கம் வராதா? வராதுடா. வராதுல்ல? ஆஹா. அதான் எனக்கு. ஐயோ என்னமோ போச்சு, நானே பயமா இருக்கு. கண்ணா டேய் கண்ணா, டேய் எனக்கு இன்னொரு தாயத்தை எடுத்து கொடுடா. ஐயோ வச்சுக்கோ. கணேசனா? அண்ணே, என்னையும் அவ்வளவா தெரியாது. எங்க வீடு எப்படி உங்களுக்கு தெரியும்? வாங்க வாங்க உள்ள வாங்க. ஷாலினி இவரு. ஹாய் குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். சார், என்னையும் தெரியாது, எங்க வீடியும் தெரியாது. என் தங்கச்சி மட்டும் எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? இந்த அங்கிள் டெய்லி எனக்கு சாக்லேட் வாங்கி தருவாங்க. அங்கிள் சாக்லேட். வந்தாச்சு. Thank you அங்கிள். வாங்க சார், அப்பா மீட். அப்பா இவரு. கணேஷ், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி சார்? நான் நல்லா இருக்கேன். சார், உங்களுக்கு என்னையும் தெரியாது. நிறுத்து. என்னையும் தெரியாது, என் வீட்டையும் தெரியாது, என் தங்கச்சி எப்படி தெரியும், என் அப்பா எப்படி தெரியும்னு கேட்காத. நாங்க 2 பேரும் வாக்கிங்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாண்டா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, வெரி ஸ்மார்ட் மேன். நான் ஒரு நாளைக்கு வாக்கிங் லேட்டா போனா கூட இவர் லேட்டா வர மாட்டார். எனக்கு முன்னாடி வந்து நிப்பாரு. அது மட்டுமா, ஜோக்கு என்னமா ஜோக் அடிப்பாரு வாக்கிங் போது. இவர் ஜோக் எல்லாம் கேட்டு கேட்டு வயரெல்லாம் புண்ணாயிடுச்சுடா. நேத்து ஒரு ஜோக் சொல்லல, பசுமாடு ஜோக். அது என்னது? பசுமாடு பாத்தீங்க? பரவாயில்ல பரவாயில்ல. என்ன சிரிப்பீங்க? கணேஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. உனக்கு இவரு தெரியுமா? தெரியும். எனக்கு ராகவேந்திரா சாமினா ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியும் தெரியும். சார், வேலைக்கிழமை ராகவேந்திர சாமி கோவில்ல நான் தேங்காய் உடைப்பேன், அம்மா மாலை போடுவாங்க. அம்மா மாலை போடுவாங்க, நான் தேங்காய் உடைப்பேன். இது எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கங்க. இப்ப தெரிஞ்சிச்சு. டிஃபன் சாப்பிடலாமா? எங்க? நம்ம வீட்டுல தான். நம்ம வீட்டுல நீ சொல்ற? அட வா. ஆமா, இப்ப எல்லாம் உண்டுதானே. உட்காருங்க. எப்படி சம்பந்தமே இல்லாம இப்படி ஃப்ரெண்ட்லி ஆயிட்டீங்க எல்லாரும்? எல்லாம் சம்மந்தம் பண்ணணும் தான் சார். சம்பந்தமா? சார், நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார். பரவாயில்ல சொல்லு. உங்க மூத்த பொண்ணு நான் லவ் பண்றேன் சார். பரவாயில்ல பண்ணு. ஏன் பண்ணியா? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? லவ் பண்றேன்னு தானே சார் சொன்னேன். கிட்னாப் பண்றேன்னு நான் சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க சார், பொறுமையா பேசலாம். என்ன உட்காருங்க பொறுமை? சார். உங்க பொண்ணு சின்சியரா லவ் பண்றேன் சார். இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட பேசுனது கூட இல்லை சார். நான் லவ் பண்றது அவங்களுக்கு தெரியாது சார். ராகிங்லாம் எதுவும் பண்ணல சார். 3 வருஷமா லவ் பண்றேன் சார். நான் நினைச்சிருந்தேன்னா அவங்களை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்க முடியும். அப்படி கல்யாணம் பண்ணா என்னெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும் சார். என்ன நடக்கும்? நீங்க தூக்க மாட்டின்னு இருப்பீங்க. இதை பார்த்து இவங்க ஹார்ட் அட்டாக்ல செத்து. இந்த 2 குழந்தை அனாதையா நிக்குது. இது அவளுக்கு தெரிஞ்சு உன்னாலதான் எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கன்னு என்னை விட்டுடுவா. நான் ரோட்ல தேவதாஸ் நாய் வச்சுன்னு சுத்திட்டு இருக்கணும். இதெல்லாம் வேணாம் சார், வேணாம். நீங்க 2 பேரும் ஓகே சொன்னீங்கன்னா அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு உங்க 2 பேரும் சமத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். கல்யாணமா? என்ன கல்யாணம்? சார் சார் கல்யாணம். உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம் சார். நல்ல பையனா, நல்ல குடும்பமானு. எங்க அப்பா பேங்க் மேனேஜர் சார். அவருக்கு ஒரே பையன் சார். இன்னும் 1 வருஷத்துல அப்பா ரிட்டையர்ட் ஆக போறாரு. அந்த பேங்க் வேலை எனக்கு தான் சார். இது என் ரேஷன் கார்டு சார். டவுட் இருந்தா பாத்துங்க சார். நேர்ல எங்க இருக்கு? ஓல்டா இருக்கு சார். அது எங்க அப்பா சார். அப்பாவா? அப்பா டப்பா யாரா இருந்தாலும் சரி, எனக்கு இது இஷ்டம் கிடையாது. இங்க திடுத்து நடுகால வந்து உங்க பொண்ணை லவ் பண்ற 3 வருஷமா கல்யாணம் பண்ணி கூட என்ன தைரியத்துல கேட்பேன்? Get out! Shut up. நீங்க உட்காருங்க தம்பி. என்ன இவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மத்த பசங்க மாதிரி பொண்ணை லவ் பண்ணி எடுத்துட்டு போய் குட்டி சவராக்கி நடுத்தருவிலே நிறுத்துறேன்னு சொல்லுங்க. இல்லையே, எவ்வளவு டீசெண்டா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கு. வெக்கத்தை பாரு. வீட்டுக்கு வேற ஒரே பிள்ளை. இது மாதிரி மருமகன் கிடைக்க நம்ம கொடுத்து வைக்கணும். மருமகனா? மச்சான் சொல்றது கரெக்ட்பா. மச்சானா? மாமாக்கு என்ன குறைச்சல்? மாமாவா?
என்ன மாப்பிள எல்லாரும் உங்க பக்கம் சேர்ந்துட்டாங்க? மாப்பிள்ளைன்னு சொல்லி மாமா நீங்க கூட என் பக்கத்துல வந்துட்டீங்க. உன்ன காலில் விழுந்துடுற அங்க. ஆண்டி ஆசீர்வாதம் இது பண்ணுங்க. மனசுல இருந்தா போதும் உட்காருங்க. எல்லாம் பக்கத்துல வந்துட்டீங்க, உங்க பொண்ணு மட்டும் பக்கத்துலயே வர மாட்டா. அவ பக்கத்துல வரலையே தவிர படிக்கட்டுல வந்துகிட்டு இருக்கா. ஆ. பை மாம், பை டாட். ஆண்டி போறோம். அப்பா யார் இவரு? இவரா உன்னோட லவ்வர்மா? ஏ லவரா? யா. எல்லாரும் ஜோக் பண்றீங்களா? ஐயோ ஜோக் பண்ணலமா, நாங்க சீரியஸா தான் சொல்றோம். எங்க எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்கு. பிடிச்சு போச்சு. உனக்கு பிடிச்சிருக்கா? சரி. ஆ? இதை நான் சொல்றேன். சரியான். உங்களை நான் 3 இயர்ஸா லவ் பண்றேன். இது உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லலாம் தான். ஏய் மிஸ்டர் இங்க வா. ஏய் சீக்கிரட்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சின்ன பிள்ளை தானே அப்பா அம்மா ஏய் மிஸ்டர் ஆ? சீக்ரெட் இல்ல. இங்க வா. கிஸ் பண்ண போறாங்களோ? இந்த Black இந்த White லவ் பண்ணாது. ஓ ஓகே ஆ பை. ஃபீல் பண்ணாதீங்க மாப்பிள. சார் நான் ஃபீல் பண்ணல சார். உங்க பொண்ணு வாக்கு ரொம்ப ஸ்டைலா இருக்கு சார். அதான் சரி. நான் எதுக்கு ஃபீல் சரி. பண்றேன்? நீங்க இதுல ஒரு சைன் பண்ணுங்க. எதுக்கு? இப்ப போய் உங்க பொண்ணு நான் லவ் பண்ண அவ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவா. என்ன தூக்கி உள்ள போடுவாங்க. போட்டுருவாங்க. போடாம இருக்குன்னா நீங்க 2 பேரும் சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்பா அம்மா பர்மிஷன் லெட்டர். எல்லாத்தையும் டிஃபரெண்டாவே பண்றீங்க. எடுத்து போடுங்களேன். பேனா பேனா இங்க 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 இருக்கா? இங்க இருக்கா? இருக்கு. போதும் கொடுங்க. அப்பா ரொம்ப நன்றிங்க. பேனாவை கூட அத கையில. ஐயோ அப்ப நானு வரேன். எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, அதை நான் சொல்லணும். வீக்னஸா? நைட்டு 6 மணி ஆனா நான் வெளியே போக மாட்டேன். இருட்டுனா பயம், பேய்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். இதெல்லாம் கையெழுத்து போறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும். அந்த சரி. அது ஒண்ணு இல்ல தம்பி, நீங்களாவது பரவாயில்ல. இருட்டுன அப்புறம் 6 மணிக்கு மேலதான் வெளியில போக மாட்டீங்க. ஆனா எங்க வீட்டுல இவர் இருக்காரே, பட்ட பகல்ல மழை வரத்துக்கு முன்னாடி மப்பம் மந்தாரமா இருட்டுனாப்ல இருக்குமே, அப்ப வெளியில போறதுக்கே பயப்படுவார். அவ்வளவு ஏன் பாத்ரூம் போறதுக்கு மாமா மாப்பிள மாமா இதெல்லாம் சைன் பண்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் நான் விடு. பாத்ரூம் அது எதுக்கு இப்போ? சரி ஓகே, நான் போயிட்டு உங்க பொண்ணு கூட ஒரு டூட் பாட்டு வரட்டுமா? போய் பாடிட்டு வாங்க. Bye. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. All the best. ஒரு கால்